ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திலே எப்படிப்பட்ட ஓட்டத்தின் ஊடாக பயணிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பல தெளிவான தகவல்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்ட முறைமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பல விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான விதமாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டத்திற்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னா, சில விஷயங்களை நீங்களும் நானும் இழக்க கொடுக்க வேண்டியது அவசியம். சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காப்பாற்றி கடைசி பரியந்தம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் காப்பாற்ற வேண்டியது அவசியம். சில விஷயங்களை விட்டு நீங்களும் நானும் விலக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி பல விஷயங்கள் காணப்படுகிறதுனால இவைகளை பற்றிதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஓட்டத்திற்கு பல காரியங்கள் அல்லது பல காரணிகள் நமக்கு தேவைப்பட ஆரம்பித்தாலும் இந்த ஓட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டியது அவசியம். இது என்ன சட்டம் அப்படின்னா, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் தேவ நாமம் மகிமைப்படுத்தப்படக்கூடிய அளவிற்காக உங்கள் நடக்கைகள் சீரானதாக காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நான் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் என் நடக்கை சாட்சியற்றதா இருக்கிறது உண்டானால், என் நடக்கையின் மூலமாய் மற்ற மக்கள் இடருண்டு போகிறது உண்டானால், என் தேவனுடைய நாமத்தினாலே நான் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்ப எல்லா விதமான காரியத்திலும் கூட என்னுடைய நடக்கைகள்னா எந்த விதமான காரியத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய பேச்சில கூட, என்னுடைய பார்வையில கூட, என்னுடைய யோசனையில கூட, மற்ற மக்களுக்கு முன்பதாக நான் செய்யக்கூடிய சகல விதமான செயல்களிலும் கூட யாருக்கும் இடரல் வராத அளவிற்கான ஒரு நடக்கையின் ஊடாக நான் பயணப்பட வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவருடைய நடக்கைகளை பற்றி ஒருவனாலும் ஒரு குற்றத்தையும் இயேசு விரோதமாக பேசவே முடியல. நடக்கைகள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நேர்த்தி உள்ளவராய் காணப்பட ஆரம்பித்தார். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்படிதான் நம்ம வந்து பைபிளை வாசிக்கிறோம். அப்படின்னா அவருடைய செய்கைகளை குறித்து எல்லா விதமான ஜனங்களும் ஆழமாய் கருத்தாழமாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் அவர் தப்பு பண்ணிடுவாரு என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனை குற்றம் பிடிக்கப்பட முடியாத அளவிற்காக அவருடைய செயல்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய நடக்கைகளை பற்றி தான் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நீங்கள் முன் உதாரணம் நிறைந்த ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். உங்க வார்த்தையை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையை ஜனங்களுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? நீங்க வார்த்தையில பல விஷயத்தை பேசலாம், ஆனால் உங்கள் நடக்கைகள் அதற்கு ஒத்ததா இல்லை என்று சொன்னால் ஒருவனாலும் நீங்கள் ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியாது. அப்ப மக்களுடைய அங்கீகரிப்புக்கும் அல்லது தேவனுடைய அங்கீகரிப்புக்கும் நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதை பேசுகிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல் வடிவிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். என்னுடைய நடக்கைகள் தான் ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை நீங்கள் முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சரி, நடக்கைகள்னா எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வசனத்துல என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்துகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சகல சத்தியத்திற்குள்ளும் நடக்கும் ஒரு நடக்கை உங்கள் நடக்கையாய் காணப்பட வேண்டும். உங்கள் நடக்கையும் சத்தியத்தையும் எந்த ஜனங்களாலும் வேறுபடுத்தப்பட முடியாத அளவிற்காக சத்தியத்திற்குள் இசைந்ததாக, சத்தியத்திற்குள் அடங்கினதாக, சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, சத்தியமாகவே வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு பல ஜனங்கள் சத்தியமான மார்க்கங்களை மக்களின் வாயின் மூலமாய் பேசக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்படக்கூடிய மக்கள் அந்த பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க.
பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க பேசக்கூடிய சத்தத்திற்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பல வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பை பத்தி அவங்க சொல்றாங்க, ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அன்பை எங்களால பார்க்க முடியல. எல்லா விதமான விஷயத்திலும் கடவுளுக்கே நீங்கள் முதன்மை கொடுக்க வேண்டும் என்கிறத பற்றி பேசுறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்க பார்க்க முடியல. பரிசுத்தத்தை பத்தி பேசுறாங்க, பரிசுத்தத்தினுடைய நிலைகளை நாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. இப்படி மக்கள் இடையே போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், சத்தியத்தை நான் போதிக்கிறேன், ஆனால் சத்தியம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய அளவிற்காக நான் அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த மனமற்றவனாய் விளங்கி விடுகின்றேன். அப்ப வசனத்துல என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் அப்படின்னா, சில வார்த்தைகளை மட்டும் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, சில சத்தியத்திற்கு மட்டும் கீழ்ப்படியும் மக்களாய் அல்ல. வசனத்துல என்ன போட்டுருக்கு, சகல சத்தியத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும். ஒரு விஷயத்தை நான் கை கொண்டு இன்னொரு விஷயத்தை நான் மெய்யாகவே அந்த காரியங்களை நான் விட்டு விலகக்கூடாது. வசனம் என்னென்ன காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே வழிமொழிய ஆரம்பிக்கிறதோ, எதையெல்லாம் இந்த வசனம் எனக்கு முன்பதாக போதிக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் நான் அடங்கினவனான ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பல நேரங்களில் அவர் உங்களுக்கு முரண்பட்டவராய் விளங்குகிறார். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வசனமும் வேறான வழியிலே கடந்து போகும் பொழுது இவர் உங்களை தட்டி நிறுத்தி அவர் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை முறைகளை அவர் உங்களோடு கூட போதிக்கக்கூடியவராய் விளங்கி விடுகின்றார். இது நீ தவறான காரியத்தில் போறப்பா, உன் பேச்சு இது தவறான ஒரு பேச்சு, உன்னுடைய நோக்கம் இது தவறான ஒரு நோக்கம், உன்னுடைய அணுகுமுறை இது தவறான ஒரு அணுகுமுறை. இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்தினால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், அவனுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கணும், அப்ரோச்மெண்ட் இப்படிதான் இருக்கணும், அவனுடைய நோக்கம் இப்படிதான் இருக்கணும், அவனுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கணும் என்று ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதற்கு எந்த காரியத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையின் முறைகளை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னா மற்றவங்களுடைய போதனைகளின்படி அல்ல, வசனம் எதை என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறதோ அவைகளுக்கு முற்றிலும் நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையின் ஊடாக நம்ம கடந்து போனாதான் பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். பல மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இடர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம்? எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், வாழ்க்கையும் வார்த்தையும் வித்தியாசமாய் காணப்படக்கூடிய நிலைகளின் நிமித்தமாக அவர்கள் பல காரியங்களை யோசிக்க துவங்குறாங்க. அவங்க பேசுறது ஒரு மாதிரி பேசுறாங்க, ஆனா வாழ்க்கையில் அவைகளுடைய எந்த விதமான தன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியலையே. அப்படின்னா வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் சில காரியத்திற்கு மட்டும், நான் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமோ அதுக்கு மட்டும் தான் நான் ஒபே பண்ணுவேன். எல்லா காரியத்தையும் ஏற்க என்னால் முடியாது, இல்லை. சின்ன காரியத்தையும் மட்டுமல்ல, பெரிய விஷயத்தையும் நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னா இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உகந்தவனாய் நீங்களும் நானும் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். அப்ப வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் என்ன சொல்கிறது? சகல சத்தியமும், எல்லா காரியமும் சத்தியமாக ஆண்டவராகிய தேவனால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்முடைய செயல் எப்படி இருக்கணும், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய எல்லா விதமான அணுகுமுறைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், என்னை நான் எந்த அளவுக்கு நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள், இது எல்லா விதமான காரியத்துக்கும் சட்டமாக வேத புத்தகத்தை கர்த்தராகிய தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக சில விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை விட்டு நான் விலகுகிறது உண்டானால் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியை இழக்கும் மக்களாய் நீங்களும் நானும் விளங்கி விடுவோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமாய் அழுத்தம் திருத்தமா என்ன வார்த்தையை சொல்கின்றார்? சகல சத்தியத்திற்குள்ளும் கீழ்ப்படியுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்கள் நடக்கைகளை சீர்படுத்துங்க. அது என்னென்ன காரியங்களை போதிக்கிறதோ, உங்கள் வலது கை இடரல் உண்டாக்குகிறது உண்டானால் உங்கள் கையை வெட்டி எறிங்கன்னு சொல்ல எறிங்க. உங்களுடைய கண்கள் உங்களுக்கு இடரலாய் காணப்படுகிறது உண்டானால் அவைகளை பிடுங்கி போடுங்கள் சொல்ல பிடுங்கி போடுங்க. வசனம் என்ன காரியத்தை உங்களுக்கு எனக்கும் அறிவுறுத்துகிறதோ இவைகளின்படி இசைந்து வாழ ஆரம்பித்தால்தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முழு தகுதி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது பல மக்கள் தங்களால் அதாவது கீழ்ப்படிய முடியாத பல சட்டத்திட்டங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிறத பார்க்க. சில விஷயங்கள் அவங்களால செஞ்சிட முடியும், ஆனால் பல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் போதிக்கும் பொழுது அவைகளை அந்த மக்கள் ஏற்க மாட்டாங்க.
சில காரியத்தை நான் வந்து ஏத்துக்கிறேங்க. இதனால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி நான் இழக்கப் போவதில்லை. சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே பயன்படுத்துகிறேன். ஆனால் பல பெரிய முக்கியமான சட்டதிட்டங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய முடியல என்று சொன்னால், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் முழுவதும் கீழ்ப்படிந்தால் தான், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படிய ஆரம்பித்தால் தான், வேத வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் முழு தகுதி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். அப்போ முதல் காரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து, எல்லா சத்தியத்திற்குள்ளும் எதையெல்லாம் சத்தியமாக ஆண்டவராகிய தேவன் நமக்காக எழுதி வைத்தாரோ அவை எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய சம்மதிக்க வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல ஆண்டவராகிய தேவனால் எழுதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டத்தையும் மீறாதவராக தன்னுடைய வாழ்க்கையை சட்டத்திற்கு உட்பட நடக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் தன்னுடைய நிலைகளை ஆசிரிக்க துவங்க ஆரம்பிச்சார். அப்ப கேட்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து, வசனத்திற்கு மீறாத ஒரு வாழ்க்கையாக, வசனத்திற்கு அடங்கின ஒரு வாழ்க்கையாக, வசனத்தை பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கையின் முறைமைகள் காணப்பட ஆரம்பித்தால் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முழு தகுதியை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதில் 8வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க வரீங்க. அது என்ன வார்த்தை சொல்லுது பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம், நம்முடைய நடக்க எப்படி இருக்கணும்னா, முழுவதும் ஆவியானவரின் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நானே பலவிதமான காரியங்களுக்குரிய தீர்வை யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன். இது இப்படி போனால் நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனால் சரியா இருக்கும், இந்த ஊழியத்தை இந்த மாதிரி என்னுடைய அறிவின் அந்த சகல நோக்கத்தின்படி நான் செயல்படுத்த ஆரம்பித்தால் இந்த ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை நான் பார்க்க முடியும். நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி ஊழியத்தினுடைய எல்லைகளை நீங்கள் விரிவுபடுத்தலாம். ஆனால் தேவன் அந்த ஊழியத்தின் நடுவிலே இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டான ஒருவேளை அந்த ஊழியம் விரிவாக்கப்பட முடியாம ஒரு 10 பேருக்கு மட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஊழியமா கூட இருக்கலாம். ஆனால் அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது தான் மேன்மை. 1000 லட்சம் கோடி மக்களை வைத்துக்கொண்டு தேவன் அந்த சமூகத்துக்குள்ளாக இல்லாதிருக்கிறதை காட்டிலும் 10 பேருக்கு முன்பதாக கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட நீங்களும் தானே இயங்குகிறது மேன்மை. அப்ப இந்த ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் நடத்தும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே மலையை விட்டு கீழே இறங்கி வருகின்றார். உபவாசம் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்கு இணங்க தம்முடைய சீஷர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவரை உடனே வனாந்தரத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் யோசிங்களேன். அவ்வளோ ஒரு நாள் வரைக்கும் மலையின் மேலே இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அவர் கீழே இறங்கி வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆக்கிரமிப்பு அவர் மேல் வந்து, இப்ப நீங்க வனாந்திர வெளிக்குள்ளாக கடந்து போங்கன்னு சொல்றாரு. வனாந்திர வெளியிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்க வந்து அதை கர்த்தராகிய தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விருந்துக்குரிய காரியம் அங்க இருக்கா? இல்லை. அங்கும் கூட பிசாசினால் சோதிக்கப்படக்கூடிய நிலைகள் அவருடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவரின் முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா வந்து, உன் மன விருப்பத்தின்படி உன்னை அவர் இயக்குகிறவர் அல்ல. நல்லா நீங்க வந்து விளங்குங்க. நம்முடைய விருப்பத்தை அறிந்து நம்முடைய விருப்பத்தின்படி இயங்க செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல. அவருடைய ஒரே நோக்கம் என்ன? தன் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து உங்களையும் என்னையும் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். நீங்க அப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் போகணும். இல்லை நான் வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்திருக்கிறேன், கொஞ்ச நாள் நான் போய் வந்து ஓய்வெடுத்து கொண்டு வந்து பின்பு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஒரு பணிக்குள்ளாக போகலே. இல்லை. ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று அனுமதிக்கிறாரோ அவைகளை ஆவியானவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதித்து சரியான பாதையிலே அவர் நம்மை நடத்தக்கூடியவராய் விளங்கி விடுகின்றார். நிறைய நேரத்துல நான் என்னுடைய விருப்பத்தின்படியே பல காரியங்களை செயல்படுத்தும் மனிதனாக விளங்கிவிட ஆரம்பித்து விடுகிறேன். சில விஷயத்துல அநேக விதமான மக்கள் எனக்கு எதிர்ப்பான காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய நேரத்துல, அநேக விதமான உபத்திரவமான காரியங்கள் யாவற்றையும் தரக்கூடிய நேரத்துல சட்டப்பூர்வமாக அந்த ஒரு காரியத்தை நான் அணுகலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா வந்து, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. அவர் உங்களை என்ன மாதிரி கைட் பண்ணுகிறாரோ ஆவியானவராகிய தேவனுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சனையை எப்படி நீ தீர்வு செய்ய முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து நீ காப்பாற்றப்படக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன, இவைகளிலே நின்று கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி நீ இயங்க வேண்டியது என்ன மாதிரியான இயக்கத்தை ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் அறிந்திருக்கும் தேவனாக அவர் இருக்கிறதுனால அதாவது ஏற்கனவே நம்ம வாசிச்ச அந்த முதல் வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் எல்லா சத்தியத்திற்கும் நடத்துகின்றார். அதுக்கு காரணம் என்ன தெரியும்?
தெரியுமா? அவர் எல்லா காரியங்களையும் ஆழமாய் அறிந்த ஒரு தேவனாய் அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும். அவருக்கு தான் தெரியும் பிதாவாகிய தேவனுடைய மனம்னா என்னன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்றால் என்ன என்கிறதை பற்றி தெரியும், பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன என்கிறதை பற்றி அவருக்கு தான் தெரியும். மட்டுமல்லாமல் இந்த தகுதிக்கு எந்தெந்த காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில இழக்க செய்ய வேண்டியது அவசியம், அவருக்கு தான் எல்லா காரியமும் ஆழமாய் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளோடு கூட காணப்படக்கூடிய ஒரு ஆவியானவர். இவருக்கு நீங்கள் அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால், உங்களுக்கு ஆவிக்குரிய நிலைகள்ல ஒரு சந்தேகமே வராது. ஏன்னா அவர் எங்க போகணும்னு சொன்னா நீங்க வாட்டு போயிட வேண்டியதான், எங்க உட்கார்ந்து சொல்ல பேசாம உட்கார்ந்துட வேண்டியதான். எங்க நீங்க இயங்க வேண்டும் என்கிறதை பற்றி அவர் பேசுகிறார், அங்க நீ இயங்குங்க. இந்த இடத்தில் நீ எந்த விதமான வார்த்தையும் செய்யாம நீ பேசாம உட்கார்ந்துருப்போம் சொன்னா பேசாம உட்கார்ந்துருங்க. ஏனென்றால் ஆவியானவராகிய தேவன் தான் தன் பிதாவாகிய தேவனுடைய மன விருப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தையும் ஆழமாய் புரிந்திருக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஊழியத்துல பல சிக்கல்கள் வருவதற்கு என்ன காரணம், பல பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் வருவதற்கு எனக்கு அடுத்த நகர்வே என்னால் நகர்த்தப்பட முடியல, அடுத்த பரிமாணத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியல. பல விஷயத்துல நான் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன். கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன விடையை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆவியானவராகிய தேவனுடைய உதவி இல்லாம நீங்க நடந்து வந்திருப்பீங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல். ஆவியானவருடைய உதவியோடு கூட நீங்கள் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விஷயத்திலும் எப்படியெல்லாம் இந்த வழிகளை நீங்கள் தாண்ட வேண்டும் அவரே உங்களுக்கு மெய்யாகவே போதிக்கக்கூடியவராய் துணையாய் வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய பல விதமான தேவனுடைய ஜனங்களும் அப்போஸ்தலர்களும் கூட ஆவியானவராகிய தேவனை முன்னிறுத்தி தான் தன்னுடைய ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சதை பார்க்கலாம். அவர் என்ன காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாரோ, என்ன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அவைகளின்படி அவர்கள் கடந்து போக ஆரம்பிச்சதுனால ஊழியத்துல மகா உன்னதமான மேன்மையான அறுவடையை பெறும் மக்களாய் அவருடைய நிலைகள் காணப்படுத்த ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், இந்த இடத்திலிருந்து இந்த ஜனங்களை நீங்கள் வேறுபடுத்தி விடுங்கள் கர்த்தர் சொல்வார். அவங்களாம் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தைகள் வரக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறாதவர்களாய் ஆவியானவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்த இந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்ததுனாலே அவர்களுடைய ஊழியம் அவ்வளவு தூரம் ஒரு விரிவான ஒரு ஊழியமாய் மகிமையான ஒரு ஊழியமாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் பலவிதமான சிக்கல்கள் உருவாக்கப்படுது, பல நேரத்தில் நீங்கள் நானும் கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரினால அடுத்த நகர்வு கூட நகர முடியாம இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலின் ஊடாக கடந்து போவதற்கு என்ன காரணம்? பல விதமான இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில எழும்ப ஆரம்பிக்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு விடைதான் உண்டு. ஆவியானவராகிய தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நீங்களும் நானும் மாட்டிக்கொண்டுருவோம். இந்த ஆவியானவருக்கு தான் தெரியும் எல்லா காரியங்களையும் எந்தெந்த விதத்தில் நீங்கள் அணுக வேண்டும், எந்தெந்த காரியத்தில் என்னென்ன காரியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்க வேண்டும் என்றால் எவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலக வேண்டும். இதெல்லாம் இந்த ஆவியானவராகிய தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆழமாய் போதிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இப்ப இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு என்ன பேரு சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரம். அப்ப ஆவியினால் நடத்தப்படாது இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய புத்திரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படித்தான் பைபிள்ல வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். அப்ப நம்முடைய ஒவ்வொரு இயக்கமும் ஆவியானவராகிய தேவன் எந்தெந்த காரியத்திலெல்லாம் உங்களையும் என்னையும் இயங்க செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவராகிய தேவனுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ எல்லா விஷயத்திலும் அவர் உள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நகர்வையும் நடத்தக்கூடிய ஒரு தேவனாக அவருடைய நிலைகள் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க என்ன பேசணும் அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தரார். நீங்க எப்படி ஜெபிக்கணும் அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறார். நீங்க எந்த விதமான இடத்துல என்ன விதமான சூழ்நிலைகள் ஊடாக கடந்து போகணும் அதான் அவர் தான் உங்களுக்கு சொல்லித்தரார். நீங்க ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி அநேக விதமான சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்களில் நீங்க எந்த இடத்துக்குள்ளாக போக வேண்டும் அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான வழிமுறைகள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவருக்கு மிஞ்சின ஒரு இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்கள் இயக்கம் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கி விடுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவியானவராகிய தேவனை பல மக்கள் ஆலயத்துல மட்டும் பயன்படுத்துவாங்க, சில ஆவிக்குரிய கூட்டங்களை மட்டும் பயன்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவராகிய தேவனை 24 மணி நேரமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள். இவர் நீங்க பயன்படுத்தும் போதுதான் உங்களுடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளை அவர் உங்களுக்கு சீருள்ளதாக மாற பண்ணி கர்த்தருக்கு உகந்தவனாய் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி கொண்டு வருகிறதை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்க முடியும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய
சமூகத்தில் நம்முடைய நடக்கை எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் அதில் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன காரியத்தை நமக்கு சொல்கிறது பாருங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப தேவைப்படக்கூடியது லாங் சஃபரிங் என்று அழைக்கப்படக்கூடிய நீடிய பொறுமை. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நான் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய மனதை ஆழமாய் தொடக்கூடியதாய் விளங்கிற்று. அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாடை மயிரை பிடுங்கக்கூடிய நேரத்திலும் கூட அவர்களுக்கு அவர் தன்னுடைய தாடையை மறைக்கல. அப்ப அவர் எவ்வளவு தூரம் பொறுமையாக அவர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை ஜனங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அந்த காரியங்களை பற்றி எவ்வளவேனும் கவலைப்படாம தன்னுடைய மனதிலே நீடிய பொறுமையாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்கும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஒரு தேவனாய் அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மயிர் கத்தரிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். மயிர் கத்தரிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது? தன் மேலே காணப்படக்கூடிய பலவிதமான காரியங்களுக்கும் விரோதமாக அவைகள் எங்கும் அங்கும் துள்ளி துடிக்கக்கூடிய ஒரு ஆடுகளாக காணப்படாம வாய் திறவாமல் காணப்படும் ஆடுகளைப் போல ஆண்டவராகிய தேவனும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக அவருடைய நிலைகள் காணப்படாம அவைகளை நீடிய பொறுமையாய் ஏற்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்தை பறிச்சா கூட பிரச்சனை இல்லை. அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சீஷர்கள் அவரை விட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அவருடைய சரீரத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. ஒரு மனிதன் மற்ற எந்த காரியத்திலும் அந்த மனுஷன் பொறுமையா இருந்துருவான். தன்னுடைய உடைமைகள் எடுக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கட்டும், தனக்கு உண்டான உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கட்டும், எதுவாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட அவைகளை கூட அந்த மனிதன் இழக்கும்படி சம்மதிப்பான். ஆனால் தன்னுடைய உடலின் மேல் ஏதாகிலும் ஒரு விஷயம் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவைகளை தாங்க எவனாலும் முடியாது. எவ்வளவு கத்தி கூப்பாட போட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. நிறைய அநேக விதமான இடங்கள் அநேக விதமான காவலர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளின் மூலமாய் வரக்கூடிய அடிகளுக்கும் காயங்களுக்கும் ஜனங்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய மனதிற்குள்ளாக அத்தனை வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு பொருளுடைய இழப்புக்கு வரக்கூடிய அந்த வேதனையை காட்டிலும் அவங்க சரீரத்தில் வரக்கூடிய வேதனை அவ்வளவு தூரம் அவர்களை பாதிக்கக்கூடியதை விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நிலைமை பாருங்களேன். வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அத்தனை வேதனைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் பொறுமையாய் அந்த வேதனைகளை சகிக்கும் இயேசுவாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் உபத்திரவங்கள் வரக்கூடிய நேரத்துல நீங்களும் நானும் நம்மை அறியாமல் முறுமுறுக்கும் மக்களாய் விளங்கிவிட ஆரம்பித்து விடுகிறோம். ஏன்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையா தானே நான் வந்தேன். ஆண்டவராகிய தேவனைத்தானே என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய ஊழியத்தை தானே நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு ஏன் இத்தனை விதமான வேதனை, எனக்கே இவ்வளவு விதமான பாடுகள் என்று சொல்லி முறுமுறுப்பின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகும் மக்களாய் விளங்கிவிட ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தருக்கு ரொம்ப விரோதமான ஒரு பெரிய பாவம்னா எதை நான் சொல்ல முடியும்? பல ஜனங்கள் பல விதமான வார்த்தையை பற்றி பேசுவாங்க. விபச்சாரம் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அல்லது ஆண்டவராகிய தேவன் அதை விரும்பாத அருவருப்பான காரியம், கீழ்ப்படியாமல் பிரியமில்லாத காரியம். அதை காட்டி ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப கர்த்தராகிய தேவனால் முழுக்க முழுக்க அருவருக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் நீங்களும் நாளும் முறுமுறுப்பின் ஊடாக கடந்து போது கர்த்தராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய நாமத்தை முறுமுறுக்க ஆரம்பிச்ச பொழுது கர்த்தருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் மோசையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். அவர் தான் கூட்டிட்டு வர்றார் இஸ்ரவேல் மக்களை. அவர்தான் அந்த எகிப்திலே அடிமையாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய முறையீட்டின் சத்தங்கள் யாவற்றையும் கேட்டு அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு இரட்சகனை அனுமதித்து அவனின் மூலமாய் தம்முடைய வார்த்தைகள் யாவற்றையும் பேசி இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. கழுகானது தன்னுடைய கூடுகளை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டுகளிலே சுமக்கிறது மாதிரி இஸ்ரவேல் மக்களை தூக்கி கொண்டு வர ஆரம்பிச்சார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்க துவங்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் கோபம் உண்டவராகி மோசையை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டுவிடும் மோசே, இந்த ஜனங்களை ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது மாதிரி நான் அவர்கள் அழித்து போகிறேன் என்ற வார்த்தையை பற்றி பேசுகிறார். இப்போ அந்த முறுமுறுப்பு என்கிறது ஆண்டவராகிய தேவனுடைய மனதை ரொம்ப விசனமடையப்படக்கூடிய ஒன்று. இப்ப கர்த்தருடைய நாம் அந்த முறுமுறுப்பு ஏன் வருதுன்னா, கர்த்தர் செய்யக்கூடிய வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில பொறுக்கிறது இல்லை. அதான் அந்த முறுமுறுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் என்னை வணைகிறதுக்கு சில நேரத்தில் சீக்கிரமா வளைஞ்சு முடிச்சிடுறார். சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே வணைகிறதற்கு சில கால தாமதங்கள் ஆக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். இந்த கால தாமதம் ஆக்கப்படக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் நான் என்னை அறியாமல் முறுமுறுப்பின் ஊடாக கடந்து போகிறேன்.
கர்த்தர் சொல்கின்றார், கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல குறைவோடு கூட உங்களையும் என்னையும் திரும்ப கர்த்தராகிய தேவன் வணைய மாட்டார். கர்த்தர் நம்மளை வணையணும்னா என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் காணப்படக்கூடிய பல குறைவான காரியங்களை அகற்றிவிட்டு முழுமையுமாக ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் உருவாக்கப்படணும். அப்ப அந்த குறைவுகள் மாற்றப்படுகிறதுக்கு சில காரணங்கள், சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிக்கும். இதற்கு இந்த காலங்கள் வரைக்கும் உங்களால என்னாலே அந்த அந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்க மனமற்றவர்களாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்லுவார்? எப்பா, நான் உனக்கு தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் மற்றவனுடைய காரியத்தை நான் பார்க்கலையே, உன்னை நான் சீர்படுத்தும்படிக்காகத்தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலைக்குரிய காரியங்கள் முடிகிறதுக்கு முன்பதாகவே நீ முறுமுறுக்க என்ன காரணம்? அப்படிதான் கர்த்தர் கேட்பாரு பார்த்து. அப்ப கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவைகளை முழுமையாய் செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறதுனால கர்த்தர் செய்யக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த நீடிய பொறுமை என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிச்சது. அதனால தான் அந்த அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவினுடைய நீடிய பொறுமைக்கு நேராக அவர் உங்களை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவ மாதிரி நீங்களும் எல்லா காரியத்திலும் பொறுமை உள்ள ஒரு மக்களாக, எல்லா விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பற்ற ஒரு காரியமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமைகளை ஆசரிக்க வேண்டியது அவசியம். அப்படிதான் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இந்த மாதிரி பொறுமையற்ற நிலைகளின் மூலமாக பல நன்மைகளை இழக்கும் மக்களாய் நீங்களும் நானும் விளங்கிவிட ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தராகிய தேவனை கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். வசனத்தில் என்ன விதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? நான் தேவன் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறியுங்கள். என்னை கிரியை செய்ய விடுங்க. அப்பதான் என்னுடைய கிரியைகளினுடைய முழுமையை நீங்கள் உங்கள் கண்களினால் பார்க்க முடியும். நீங்க அமர்ந்திருக்காம இருக்கக்கூடிய வரைக்கும் என்னால் முழு கிரியைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியாது. நீங்க அமர்ந்திருந்தா தான் நான் என்னுடைய கிரியைகளை துவங்க என்னால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில வரணும். கர்த்தர் இயங்கக்கூடிய வரைக்கும், கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய வரைக்கும், கர்த்தர் செயல்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கும் நீங்களும் நானும் ஆவலாய் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு கிரியை செஞ்சுட்டாருன்னா அந்த கிரியிலே ஒரு குறைவையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. இப்ப பல நேரங்கள்ல சில விஷயங்களை, சில ஊழியத்தினுடைய தேவைகள் வரக்கூடிய நேரத்துல நான் கர்த்தருடைய கரங்கள் செய்யக்கூடிய கிரியைகளுக்காக காத்திருக்காமல் மனுஷனை நம்பி நான் இந்த ஊழியத்தினூடாக கடந்து போய் இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துடும் பாத்தீங்கன்னா, மனிதர்களை நீங்கள் சார ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கிரியைகள் அங்க நின்று போயிடும். ஒன்று. ரெண்டாவது காரியம் என்ன? இந்த மனிதர்கள் உங்களையும் என்னையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் தானே உனக்கு காசு கொடுத்தேன், அப்ப நான் பேசக்கூடிய காரியங்கள் படி இது செய்யுங்க. நான் தானே உங்களுக்கு இந்த ஊழியத்துக்குரிய காரியங்கள் யாவது நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஊழியத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கு நீங்க அதாவது இந்த என்னுடைய வீட்டினுடைய படியை தான் நீங்க மிதிக்க ஆரம்பிச்சீங்க. ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் படி நீங்க செய்யுங்கள். இந்த மனிதனுடைய எல்லா விதமான இடைப்படக்கூடிய தன்மைகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய இடங்கள்ல இந்த நாட்கள்ல ஊழியங்கள் எல்லாம் தாறுமாறாக கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்? மனிதனை பிரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு, மனுஷனை பாலிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு, மனுஷனுடைய மனம் நோகாத அளவுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுக்கு நீங்களும் நானும் அடிமைகளாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் காத்திருக்க எனக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் காரணம். கர்த்தராகிய தேவனை கிரியை செய்ய அனுமதிக்கிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட நிறுத்தாம அதனோடு கூட ஒரு வேதனையும் ஆண்டவராகிய தேவன் கூட்டவே மாட்டார். அப்ப மனிதர்களால் வரக்கூடிய நன்மைகள் நல்லதுதான், வரலாம். என்றாலும் கூட வேதனைகள் உள்ள வந்துடும். ஆனால் கர்த்தர் தரக்கூடிய ஐஸ்வர்யத்துல வேதனைகள் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், பிரச்சனை இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்கி தருகிறத பார்க்கணும். அப்ப நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? கர்த்தர் இயங்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையாய் காத்திருக்க பழகணும். இந்த நடக்கை என்னுடைய நடக்கையாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் 100% தகுதியை பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சகல சத்தியத்திற்குள்ளும் அடங்கின ஒரு வாழ்க்கை, ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பொறுமையோடு கூட காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி நீர் எங்களுக்கு தெளிவாக பேசி சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எங்கள் நடக்கைகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்கிறதை கர்த்தர் எங்களுக்கு தெளிவாய் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் நடக்கைகளை சீராக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக விளங்கி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தருவீராக.
கற்று நிச்சயித்துக்கொண்டு இந்த வசனங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டதா இல்லாமல் இது எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ்ந்து சித்தத்தை நிறைவாக்க கிருபை தரவும் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து அடையும் தக்கதான மேன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கும் நடக்கைகளுக்கு இசைந்தவர்களாய் நீங்கள் நடக்க பழக ஆரம்பித்தால் உங்கள் வழிகள் ஆண்டவருக்கு முன்பதாக சீரான வழிகளாக, உங்களுடைய எல்லா காரியங்களையும் பரலோகம் அறியக்கூடிய அறிவுள்ளதாக, நீங்கள் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.